قال الله عز وجل: أعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال تعالى: كلا بل لا تكرمون اليتيم ولا تحاضون على طعام المسكين وتأكلون التراث أكلا لما وتحبون المال حبا جما. قال رسول الله صلى الله عليه وسلم: فإن خير الحديث كتاب الله وخير الهدى هدى محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. وقال عليه الصلاة والسلام حين يسأل عنه أن عبني الله قال رسول الله صلى الله عليه وسلم: اذهب في الدنيا يحبك الله وزهد فيما عند الناس يحبك الناس. رواه الجماعة. போலனித்தும் அல்லாஹ்வுக்கு உரித்தாக்கி அவனுடைய சலாமும் அவனுடைய சலாத்தும் இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய தோழர்கள் மீதும் மேலும் யாரெல்லாம் அவர்களை பின்பற்றி வாழ்ந்தார்களோ அவர்கள் மீதும் வாழக்கூடியவர்கள் மீதும் மேலும் நம் அனைவரின் மீதும் நட்டுமாக என்று பிரார்த்தித்து இந்த ஜும்ஆவுடைய உரை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பான சகோதரர்களே, இன்றைய ஜும்ஆவுடைய இந்த நேரத்திலே உங்களுக்கு மத்தியில் ஒரு முக்கியமான ஒரு தகவல். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு உபதேசம் செய்த ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை குறித்த ஒரு சில தகவல்களை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நாம் விரும்புகின்றோம். அன்பான சகோதரர்களே, அல்லாஹு தஆலா மனிதனை படைத்து அந்த மனிதன் இந்த உலகத்திலே வந்து அந்த மனிதன் என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்பதை அல்லாஹு தஆலா நமக்கு குர்ஆன் மற்றும் ஹதீஸ் வாயிலாக ஏவி இருக்கிறார். நமக்கு குர்ஆன் மற்றும் ஹதீஸ் வழியிலே ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹ் தஆலா நமக்கு வழிகாட்டி இருக்கிறான். அந்த அடிப்படையிலே நம்முடைய வாழ்க்கை நாம் அமைத்துக் கொள்ளும் போது இம்மையிலும் மறுமையிலும் நிச்சயமாக நமக்கு மிகப்பெரிய ஒரு ஈடேற்றம், ஒரு வெற்றி கிடைக்கும். அதே நேரத்திலே நாம் குர்ஆனையும் ஹதீஸையும் புறக்கணித்து நம்முடைய மனோ இச்சையின் அடிப்படையிலே நம்முடைய மனம் போன போக்கிலே நாம் எதையெல்லாம் விரும்புகின்றோமோ அதையெல்லாம் செய்து கொண்டு நம்முடைய வாழ்க்கை நாம் நகர்த்தி கொண்டு செல்வோம் என்றால் இம்மையிலே மிகப்பெரிய ஒரு நஷ்டமும் மறுமையிலே மிகப்பெரிய ஒரு கை சேதமும் ஏற்படும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. மனிதனுடைய நிலையை பொறுத்தவரை மனிதனுடைய ஆசைகள் பலவாறானது. மனிதன் ஒரு நிலையாக ஒருபோதும் இருக்க மாட்டான். மனிதனுடைய உள்ளம் இருக்கு பாருங்க, அவனுடைய மனசு, அந்த மனசு ஒருபோதும் ஒரு விஷயத்திலே நிலைத்திருக்காது. ஒன்றை ஆசைப்படுவான், அந்த ஒன்று கிடைத்து விட்டால் அதைவிட மேலான ஒன்றை ஆசைப்படுவான் மனிதன். அதை கிடைத்து விட்டால், அந்த ஆசைப்பட்ட அந்த விஷயம் நமக்கு கிடைத்து விட்டால் அதைவிட மேலான ஒன்றை நமக்கு கிடைக்க வேண்டும் என்று விரும்புவான். அதுவும் எப்போது விரும்புவான் என்றால், நமக்கு எதிரில் இருக்கக்கூடிய ஒருவருக்கு நாம் விரும்பியதை விட நமக்கு கிடைத்ததை விட சிறந்த ஒன்று கிடைத்தால், இப்போ உதாரணத்துக்கு எனக்கு ஒரு வீடு வேணும் அப்படின்னு சொல்லி நான் ஆசைப்படுறேன் வைங்க. உதாரணத்துக்கு எனக்கு ஒரு பெரிய ஒரு வீடு வேண்டும், ஒரு மாளிகை வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். அல்லாஹ் தஆலா எனக்கு கொடுத்து விட்டான். அப்படி அல்லாஹ் தஆலா கொடுத்து விட்டாலும் என்னுடைய ஆசை அத்தோடு முடிந்து விடுமா அப்படின்னா, இன்னொரு வீடு வேண்டும் அல்லது இதைவிட பெரிய ஒரு வீடு எனக்கு வேண்டும் என்று நான் விரும்புவேன். இது மனிதனுடைய யதார்த்தமான ஒரு நிலை, மனிதனுடைய யதார்த்தமான ஒரு உண்மை. இது எப்படி நான் விரும்புவேன் அப்படின்னா, இருக்கிறதை கொண்டு அல்ஹம்துலில்லாஹ் போதும் அப்படின்னு சொல்லி எனக்கு மனசு ஒருபோதும் வராது. எதிர் வீட்டில் இருக்கக்கூடியவன் அல்லது எனக்கு பிடிக்காத ஒருவன் இருக்கிறான் வைங்க, அவனுக்கு எனக்கு கிடைத்ததை விட பெரிய ஒரு வீடு கிடைச்சிருச்சு, சிறந்த ஒரு வாழ்க்கை எனக்கு கிடைத்து விட்டால் நான் அந்த நேரத்தில் என்ன செய்வேன், அவனுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா எனக்கு அதை விட பெருசா கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி விரும்புவேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸை சொல்லி காட்டினார்கள். மனிதனுடைய உள்ளம் ஒரு நிலையானது அல்ல. ஒன்று ஆசைப்பட்ட ஒன்று கிடைத்து விட்டால் அதை விட அதிகமாக ஒருபோதும் கேட்க மாட்டான், விரும்ப மாட்டான் என்று எந்த உத்தரவாதமும் கொடுக்க முடியாது என்பதற்காக ஒரு ஹதீஸை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். புகாரியுடைய சஹீஹ் புகாரியுடைய 3391 3391 புகாரியுடைய 3391வது ஹதீஸிலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸிலே பதிவு செய்து காட்டினார்கள். இது யாரை குறித்த ஒரு ஹதீஸ் அப்படின்னா, நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறித்த ஒரு செய்தி. நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு நாள் குளிச்சிட்டு இருக்கிறாங்க. நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு நாள் குளித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் அவருடைய ட்ரெஸ் ஓரமாக வச்சுட்டு இவர் ஒரு ஆற்றிலே குளிச்சுட்டு இருக்கார், ஒரு ஆற்றுல குளிச்சுட்டு இருக்கார்.
அந்த ஆடையில் அவருடைய ட்ரெஸ் வச்சிருக்காரு பாருங்க, அந்த ட்ரெஸ்ஸில் வந்து ஒரு தங்கத்தாலான ஒரு கட்டி வந்து விழுது. தங்கத்திலான ஒரு கட்டி, ஒரு சின்னதோ பெருசோ ஒரு தங்கத்திலான ஒரு கட்டி. சஹியான ஹதீஸ், சஹீல் புகாரியுடைய 3391வது ஹதீஸ். அந்த நேரத்தில் அவர் அந்த அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்கிறார் அப்படின்னா, ஓடி போய் அந்த தங்க கட்டி என்ன செய்கிறார் அப்படின்னா அப்படியே தன்னோட ட்ரெஸ்ஸில் எடுத்து மடித்து வச்சுக்கிறார். ஒரு நபிதான், மனிதனுடைய நிலை எப்படி இருக்கும், மனிதனுடைய ஆசைகள் எப்படிப்பட்டது என்பதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் சாசங்கள் ஒரு உதாரணத்தை சொல்லி காட்டுகின்றார்கள். அந்த தங்க கட்டி என்ன செய்யறாங்க அப்படின்னா, அந்த துணியிலே தான் வைத்துக் கொண்டிருந்த அந்த துணியிலே, தன்னுடைய துணியிலே அந்த ட்ரெஸ்ஸில் அந்த தங்க கட்டியை மடிச்சு வச்சுக்கிறாங்க. அல்லாஹ்விடமிருந்து ஒரு அழைப்பு, ஐயூபே, அல்லாஹ்விடமிருந்து ஒரு அழைப்பு, ஐயூபே அலம் உக்னிகி அலம் அகுன் அக்னைதுக அம்மா தரா. ஐயூபே, உனக்கு தெரியலையா, உன்கிட்ட இல்லையா, நான் உன்னை செல்வந்தனாக்கவில்லையா, நிறைய காசு பணம் உனக்கு கொடுத்திருக்கிறேனே, நான் உன்னை செல்வந்தனாக்கவில்லை என்பதாக அல்லாஹ் தஆலாவிடம் ஒரு அழைப்பு. அப்போ அந்த அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன சொல்றார் அப்படின்னா, பலா யா ரப், அல்லாஹ் நீ எனக்கு செல்வந்தனாக்கி இருக்கிறாய், என்னை பணக்காரனாக்கி இருக்கிறாய், எனக்கு காசு பணம் கொடுத்திருக்கிறாய் அல்லாஹ், இல்லை என்று மறுக்கவில்லை. வலாக்கின் லா கினா லீ அன் பரக்கத்திக, உன்னுடைய பரக்கத் இல்லாமல் எனக்கு அந்த செல்வந்த தன்மை, அந்த பணக்கார தன்மை என்பதை ஒருபோதும் கிடைக்காது. எனக்கு அந்த ஒரு பணம் வேணும், ஒரு செல்வம் வேண்டும் என்றால் உன்னுடைய பரக்கத் இல்லாமல் ஒரு காலம் நான் அடைந்து விட முடியாது என்பதாக நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். இன்னொரு ஹதீஸிலே இமாம் தபரானி அவர்களுடைய அந்த கிதாபிலே பிதாயா வன் நிஹாயா அப்படிங்கிற இமாம் இப்னுல் கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய அந்த கிதாபிலே பதிவு செய்யப்படக்கூடிய சஹீஹான ஹதீஸில் என்ன சொல்லப்படுகிறது அப்படின்னா, அல்லாஹ் தஆலா கேட்கின்றார், அமா தஸ்பா, ஐயூபே உங்களுடைய வயிறு நிரம்பலையா, நிறைய காசு ஒன்று செல்வம் கொடுத்திருக்கிறேனே, உங்களுடைய வயிறு நிரம்பவில்லை என்பதாக அல்லாஹ் தஆலா கேட்கும் போது அந்த நேரத்தில் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்களாம், கால அவர் சொல்கிறார், யா ரப்பி அல்லாஹே வமை யஷ்பஉ மின் ரஹ்மத்திக, உன்னுடைய ரஹ்மத்தை விட்டு, உன்னுடைய ரஹ்மத்தை யார் வயிறு நிரம்பிச்சின்னு சொல்ல முடியும், உன்னுடைய ரஹ்மத் இன்னும் வேணும் யா அல்லாஹ் அப்படின்னு சொல்லி அந்த அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அன்பான சகோதரர்களே, மனிதனுடைய ஆசைகள் பலவாறானது என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. எப்படிப்பட்ட ஆசைகள் நம்மிடத்தில் வேண்டும் என்பதை உங்களிடத்தில் ஒரு சில செய்திகளை பதிவு செய்ய விரும்புகின்றோம். அன்பான சகோதரர்களே, நம்முடைய ஆசைகள் யாவும் மறுமை குறித்த ஒரு ஆசையாக இருக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றானே, இன்ன சாயக்கும் லஷத்தா, உங்களுடைய முயற்சிகள், நீங்கள் செய்யக்கூடிய ஆசையோடு செய்ய முயற்சிகள் பலவாறானது, வித்தியாசமானது. ஒவ்வொருடைய ஆசையும் வித்தியாசமாக இருக்கும். ஆனால் ஒரு முஃமின் என்று வந்துவிட்டால், அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட ஒரு முஸ்லிம் என்று வந்துவிட்டால், அவனுடைய ஆசைகள் யாவும் மறுமை குறித்த ஒன்றாகத்தான் இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்லி காட்டுகின்றார்கள். ஆனால் இன்று நாம் எதை ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறோம்? அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு ஹதீஸை சொன்னார்கள், இஹ்ரிஸ் அலா மா யன்ஃபஉக, உனக்கு எது பலன் தருமோ, உனக்கு எது பிரயோஜனமாக இருக்குமோ, உன்னுடைய வாழ்க்கைக்கு எது யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அந்த விஷயத்தில் நீ பேராசைப்படு என்று சொன்னார்கள். ஆனால் நம்முடைய பேராசைகள் யாவும் இந்த உலக வாழ்க்கையிலே நமக்கு கிடைக்கக்கூடிய செல்வங்கள், அந்த பதவிகள், அது மட்டும்தான் நம்முடைய ஆசைகளாக, பேராசைகளாக நாம் வளர்த்து கொண்டிருக்கிறோம். அன்பான சகோதரர்களே, மனதிலே மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய புத்தகங்களிலே அல்லாஹ் தஆலா உங்களுக்கு எதை எழுதினானோ, எதை விதித்தானோ, அதை விட ஒரு சல்லி காசு கூட எக்ஸ்ட்ரா கிடைக்காது. அதை விட ஒரு சல்லி காசு கூட உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்காது. அல்லாஹ் நம்முடைய தாயுடைய வயிற்றிலே நாம் இருக்கும்போது 120 நாட்கள் கடந்தவுடன் ஒரு மலக்கை அல்லாஹ் அனுப்புகிறார். அந்த மலக்கு நம்முடைய 4 விஷயங்களை எழுதுகிறார்கள், விதியை எழுதுகிறார். எப்போது மரணிப்பான், என்ன சாப்பிடுவான், என்ன ஆடை உடுத்துவான், எந்த இடத்தில் வசிப்பான், எல்லாமே எழுதப்படக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அந்த எழுதப்பட்ட அந்த விஷயத்தை விட ஒரு சல்லி காசு கூட, ஒரு பைசா கூட எக்ஸ்ட்ரா நம்மால் பெற்றுவிட முடியாது. இரவு பகல் பாராமல் நாம் உழைத்தாலும் சரி, பொருளாதாரம் காசு பணம் என்று காசு பணத்தின் பின்னால் நாம் அலைந்து கொண்டிருந்தாலும் சரி, அது மட்டுமே நம்முடைய குறிக்கோளாக நாம் வைத்துக் கொண்டிருந்தாலும் சரி, ஒரு காலம் அல்லாஹ் எழுதியதை விட ஒரு தள்ளி காசு கூட ஒருபோது நாம் அதிகமாக பெற்றுக்கொள்ள முடியாது.
அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அன்றே எழுதப்பட்டு விட்டது. அல்லாஹ்வும் அதை தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். அஹும் யக்ஸிமூன ரஹ்மத ரப்பிக், நம்முடைய ரஹ்மத்தை, நம்முடைய கருணையை, நம்முடைய அருட்கொடைகளை பங்கிடுவதற்கு அவர்கள் யார் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் கேட்கின்றார். எப்படி பங்கிடுவதற்கு? எனக்கு இது கிடைச்சிருக்கு, நான் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டிருக்கிறேன், நான் தொழுறேன், இபாதத் செய்றேன், அல்லாஹ் பயந்து வாழ்றேன், எனக்கு இது கிடைச்சிருக்கு. அவன் அல்லாஹ்வை நம்புறேன், அவன் அல்லாஹ்வை தொழவில்லை, அவன் அல்லாஹ்விற்கு பயந்து வாழவில்லை, எல்லா ஹராமும் செய்து கொண்டிருக்கிறான், எல்லா தவறுகளும் செய்து கொண்டிருக்கிறான், அவனுக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா கிடைச்சிருக்கேன், எனக்கு எதுவுமே கிடைக்கவில்லை என்று நாம் பங்கிட்டுக் கொள்கிறோம். அவனுக்கு அதிகமாக கிடைச்சிருக்கே, நமக்கு கம்மியா கிடைச்சிருக்கே அப்படின்னு சொல்லி நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த விஷயத்தை கொண்டு நாம் கணக்கு போட்டுக் கொண்டிருக்கிறோம். அது அல்லாஹ் தஆலா கேட்கின்றான். அஹும் யக்ஸிமூன ரஹ்மத ரப்பிக், அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளை பங்கிடுவதற்கு அவர்கள் யார்? நஹ்னு கஸம்னா பைனஹும் மஈஷதஹும், ஒவ்வொருவருக்குரிய வாழ்வாதாரத்தை, வாழ்க்கை நாம் ஏற்கனவே பிரித்து விட்டோம். யாருக்கு என்ன கிடைக்கணும், என்ன வாகனம் யூஸ் பண்ணுவான், என்ன சாப்பிடுவான், எப்படிப்பட்ட ட்ரெஸ் போடுவான், எந்த வீட்டில் வசிப்பான், எந்த இடத்தில் வசிப்பான், ஏழையாக இருப்பானா அல்லது பணக்காரனாக இருப்பானா, மாடி வீட்டில் இருப்பானா அல்லது ஓட்டு வீட்டில் இருப்பானா அல்லது குடிசையில் இருப்பானா, ஓலையில் இருப்பானா, அல்லாஹ் ஏற்கனவே நமக்கு எழுதிவிட்டார். நஹ்னு கஸம்னா பைனஹும் மஈஷதஹும், ஒவ்வொருவருக்குரிய வாழ்க்கையை, அவர்களுக்குரிய பொருளாதாரத்தை, வாழ்வாதாரத்தை நாம் ஏற்கனவே முடிவு செய்து விட்டோம் என்பதாக அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறை குர்ஆனிலே கூறியிருக்க. ஆனால் இன்று நம்முடைய ஆசைகள் எப்படி இருக்கிறது? அல்லாஹ் தஆலா கூறி காட்டுகிறானே, அல்ஹாகுமுத் தகாசுர் ஹத்தா ஸுருதுமுல் மகாபிர், காசு 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 போடும் என்று மனிதன் ஆசை அதிகமாக சென்று கொண்டிருக்கிறது. எதுவரை அவனுடைய ஆசை இருக்கிறது? ஹத்தா ஸுருதுமுல் மகாபிர், அந்த கபரை அடையும் வரை அவனுடைய ஆசைகள் நீண்டு கொண்டே இருக்கிறது. கபரை அடையும் வரை அவனுடைய ஆசைகள் பெரிதாக இருந்து கொண்டே இருக்கிறது என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கூறி காட்டுகின்றார். இன்னொரு வசனத்திலே எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தான், இன்னஹு லிஹுப்பில் கைரி லஷதீத், அவன் காசு பணத்தை அதிகமாக விரும்புகிறான், காசு பணத்தை அதிகமாக அவன் விரும்பி கொண்டிருக்கிறான். விளைவு என்ன ஆகுது அப்படின்னா, இன்னைக்கு நம்முடைய ஆசைகள் பொருளாதாரத்தின் பின்னால் இந்த உலகத்தில் இருக்கும் போது பேசுவாங்க சில பேர், இருக்கிறது ஒரு வாழ்க்கைங்க, ஜாலியா சந்தோஷமா இருந்துட்டு போயிடலாம் அப்படிம்பாங்க. இருக்கிறதே ஒரு வாழ்க்கை, ஜாலியா சந்தோஷமா இருந்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்ல ஞாபகம் வச்சுக்கிறீங்க, அந்த ஜாலியா அந்த சந்தோஷமா இருக்கணும்னு விரும்பினீங்கன்னா மர்ம உங்களுக்கு நாசமா போயிடும். இந்த உலகத்திலே நீங்க ஜாலியா இருக்கணும் விரும்புனீங்க அப்படின்னா மறுமை உங்களுக்கு நாசமாக போயிடும். அந்த ஜாலியா இருக்கணும் அப்படிங்கிற சிந்தனை அவனுக்கு எப்படி மாறுது அப்படின்னா, காசு பணம் அதிகமா இருந்தா தான் ஜாலியா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவனுடைய பார்வை ஃபுல்லா காசு பணத்தின் பக்கம் திரும்புகிறது. அந்த காசு பணம் கஷ்டப்பட்டு சம்பாதிக்க பார்க்கிறான். அவனுக்கு அனுமதிக்கப்பட்ட முறையிலே, ஹலாலான முறையில் அவன் காசு பணத்தை சம்பாதிக்க பார்க்கிறான். எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் பெருசா சம்பாதிக்க முடியலைங்க. ஏதாச்சும் ஒன்று செய்யணும், ஓவர் நைட்ல பணக்காரன் ஆகணும், ஓவர் நைட்ல பணக்காரன் ஆகணும். காசு பணம் ஏதாச்சும் ஒரு கொட்டுறா, அதுல ஒரே விஷயத்திலே ஒரே நாளிலே கொஞ்ச நாளிலேயே பெரிய லாபம் வரணும், பெருசா நமக்கு காசு பணம் வந்துடணும் அப்படின்னு சொல்லி அந்த ஆசையோடு அவன் செல்கிறான். விளைவு ஹலாலை விட்டு ஹராமின் பக்கம் அவன் திரும்புகிறான். ஹலாலை விட்டு ஹராமின் பக்கம் அவன் திரும்புகிறான். நல்ல மனசுல பதிய வச்சுக்கிறீங்க, ஹலாலான முறையில ஒருவர் வியாபாரம் செய்தால் அவனுக்கு பரக்கத் இருக்குமே தவிர காசு பணம் ஓவர் நைட்ல ஒரே நேரத்தில் பணக்காரனா ஆயிட முடியாது. பரக்கத் இருக்கும், கொஞ்சமா அவனுக்கு லாபம் கிடைத்தாலும், கொஞ்சமே அவனுக்கு பயன் கிடைத்தாலும், ப்ராஃபிட் அவனுக்கு கொஞ்சமாக இருந்தாலும், ஆனால் அந்த விஷயங்களை செலவு செய்யும் போது மனதுக்குள்ள ஒரு திருப்தி இருக்கும். அந்த காசை அந்த பொருளாதாரத்தை செலவு செய்யும் போது ஒரு மன திருப்தி, ஒரு பரக்கத்து அவனுடைய பொருளாதாரத்தில் இருக்கும். ஆனால் இன்று மனிதனுடைய நிலை காசு பணம் பின்னால போய் 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 விளைவு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஹலாலை விட்டு ஹராமின் பக்கம் திரும்பக்கூடிய ஒரு நிலை, ஹராமின் பக்கம் ஆட்டோமேட்டிக்கா போயிடுறான். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், லயஅத்தியன்ன அலன்னாஸ் ஸமானுன், மக்களிடத்தில் ஒரு காலம் வரும், லா யுபாலிஉல் மர்உ பிமா அഖத மினல் மால், அந்த காலகட்டத்திலே ஒரு மனிதன் காசு பணம் எங்கிருந்து சம்பாதிக்கிறாங்கிறத கவனிக்கவே மாட்டான்.
எங்கிருந்து வருது அப்படின்னு சொல்லி ஒரு காலம் சிந்தனை கொடுக்க மாட்டான். அமின் ஹலாலின் அம்மின் ஹராமின், ஹலாலான முறையில் அந்த காசு பணம் சம்பாதிக்கிறோமா அல்லது ஹராமான முறையில் அந்த காசு பணம் சம்பாதிக்கிறோமா அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு கவனம் கூட இருக்காது. காசு பணம் வந்தா போதும், அந்த காசு பணத்தோடு நாம் இந்த இடத்திலே இந்த உலகத்திலே சந்தோஷமாக இருந்தால் போதும் என்கின்ற ஒரு சிந்தனை நம்மில் பெரும்பான்மையானவர்களுக்கு இன்று இருக்கிறது என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு என்ன சொன்னாங்க தெரியுமா? வர்தி பிமா கஸமல்லாஹு லக், வர்தி பிமா கஸமல்லாஹு லக். பேராசை படக்கூடாது பொருளாதாரத்தை குறித்து. அடுத்தவனுக்கு கிடைத்த காசு பணத்தை கொடுத்து நமக்கு ஒருபோதும் ஒரு என்ன சொல்றது அந்த எரிச்சல் பொறாமை அதுவும் வரக்கூடாது. அவனுக்கு கிடைச்ச மாதிரி எனக்கும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி பேராசையும் ஒருபோதும் நாம் படக்கூடாது இந்த உலகத்துடைய விஷயத்திலே. ஆனால் மறுமை குறித்த விஷயத்திலே பேராசை நாம் பட்டாக வேண்டும். ஆனால் அந்த விஷயத்தில் நாம் பேராசை படுறதில்லை. சஹாபாக்கள், ஏழை சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு வந்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ் ذهب اهل الدثور. சஹீஹுல் புகாரியுடைய சஹீஹான ஹதீஸ். அல்லாஹ்வுடைய தூதரே, பணக்கார சஹாபாக்கள் நம்மை விட அதிகமாக நன்மை பெற்றுக் கொண்டு செல்கிறார்கள் யா ரசூலல்லாஹ். ஏழை சஹாபாக்கள் வந்து அல்லாஹ்வுடைய தூதரத்திலே சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ் பணக்கார சஹாபாக்கள், காசு பணம் இருக்கிற சஹாபாக்கள் நன்மையை நம்மை விட அதிகமாக பெற்றுக்கொண்டு செல்கிறார்கள் யா ரசூலல்லாஹ். ஆனால் நாம் அப்படி இருக்க முடிவதில்லை. நம்மை போன்ற அந்த பணக்கார சஹாபாக்களும் தொழுகிறாங்க, நம்மை போன்ற அந்த பணக்கார சஹாபாக்களும் நோன்பு வைக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா நிறைய காசு பணம் கொடுத்திருக்கிறார். அதை கொண்டு ஸதஸத்தஹூன ஹஜ் செய்கிறாங்க, சதகா செய்கிறாங்க யா ரசூலல்லாஹ். அல்லாஹ்வுடைய பாதையிலே ஜிஹாத் செய்வதற்காக வேண்டி அந்த பொருளாதாரத்தை அவர்கள் செலவு செய்கிறார்கள். அதன் காரணமாக அவர்கள் அதிகமாக நன்மை பெற்றுக்கொண்டு செல்கிறார்கள் யா ரசூலல்லாஹ் என்று சொல்லி நமக்கும் அந்த நன்மை வேண்டும், நாமும் அவர்களை போன்ற நன்மை பெற வேண்டும் என்று பேராசைப்பட்டு வந்து அந்த சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதரத்தில் நின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அந்த சஹாபாக்களுக்கு, அந்த ஏழை சஹாபாக்களுக்கு சொன்னார்கள், நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லுகிறேன், அதை நீங்கள் செய்தால் உங்களுக்கு முன் சென்றவர்களை விட அதிகமான நன்மை உங்களுக்கு கிடைக்கும். அந்த விஷயத்தை நீங்கள் செய்தால் உங்களுக்கு முன் சென்றவர்களை விட அதிகமான ஒரு நன்மை உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு பின்னால் வரக்கூடியவர்களை விட அதிகமான நன்மை உங்களுக்கு கிடைக்கும். இல்லா ஒரு சிலரை தவிர. அந்த சிலருக்கு என்ன அப்படின்னா, யார் இந்த அமல் செய்கிறாங்களோ அவங்களுக்கு உங்களை போன்றே நன்மை கிடைக்கும் என்று சொல்லிவிட்டு நபி ஸல்லல்லாஹு சொன்னார்கள், துஸப்பிஹூன, சுப்ஹானல்லாஹ் தஸ்பீஹ் செய்யுங்க, தஹ்மீத் செய்யுங்க, அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க, அல்லாஹ் அக்பர் என்று ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் 33 முறை நீங்கள் சுப்ஹானல்லாஹ் சொல்லுங்க, அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க, அல்லாஹ் அக்பர் சொல்லுங்க. உங்களுக்கு அவர்களை போன்ற ஒரு நன்மை கிடைக்கும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிக்காட்டினார்கள். சந்தோஷத்தோடு அந்த சஹாபாக்கள் திரும்பி சென்றார்கள். ஆனால் இன்று நம்முடைய ஆசை மறுமை குறித்த ஆசை இருக்கிறதா, அல்லது இந்த உலகத்திலே நல்ல முறையிலே வாழ வேண்டும், இந்த உலகத்திலே நல்ல சந்தோஷமாக வாழ வேண்டும் என்கின்ற ஒரு ஆசை இருக்கிறதா என்பதை ஒரு கணம் நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். இதை குறித்து தான் நபி ஸல்லல்லாஹு சொன்னார்கள், வர்தி பிமா கஸமல்லாஹு லக் தகுன் அக்னன் நாஸ். மக்களிலேயே பெரிய பணக்காரன மாதிரி இருக்கணுமா, மக்களிலேயே பெரிய பணக்காரனாகணுமா, அல்லாஹ் உனக்கு விதித்ததை கொண்டு சந்தோஷமாய் பேராசைப்படாதே. அல்லாஹ் உனக்கு விதித்ததை கொண்டு சந்தோஷமாக இரு, திருப்தி கொள். அல்லாஹ் உன்னுடைய பங்கு இதுதான் என்று திருப்தி கொள். தகுன்னாக நன்னாஸ், மக்களிலேயே மிகப்பெரிய செல்வந்தனாக நீ மாறிவிடுவாய் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிக்காட்டினார்கள். அதன் அடிப்படையில் அன்பான சகோதரர்களே, நம்முடைய ஆசை மறுமை குறித்த ஒரு ஆசையாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸை சொன்னார்கள், லவ் அன்ன லிபினி ஆதம வாதியம் மின் தஹபின். ஆதமுடைய மகனுக்கு, அதாவது நமக்கு மனிதனுக்கு தங்கத்தாலான ஒரு பெரிய ஒரு பள்ளத்தாக்கு முழுக்க, அதாவது ஒரு 4 புறங்களும் மலைகளால் சூழப்பட்ட ஒரு இடம், 4 புறத்திலும் மலைகளால் சூழப்பட்ட ஒரு நடுவிலே தரை இருக்கக்கூடிய ஒரு இடம், அப்படிப்பட்ட ஒரு பள்ளத்தாக்கு முழுக்க தங்கம் கிடைத்தாலும், ஆதமுடைய மகனுக்கு தங்கம் கிடைத்தாலும், அவன் இன்னொரு பள்ளத்தாக்கு தங்கம் முழுக்க வேண்டும் என்று அவன் விரும்புவான். இன்னொரு பள்ளத்தாக்கு முழுக்க தங்கம் வேண்டும் என்று அவன் விரும்புவான். ஆதமுடைய வயிறை மண்ணை தவிர வேறு எதுவுமே நிரப்பாது என்று சொன்னார்.
மண்ணை தவிர வேறு எதுவுமே நினைப்பாது. வயதூபுல்லாஹு அலா மன் தாப, யார் தௌபா செய்து அல்லாஹ்விடம் திரும்பி வருகிறார்களோ அவர்களை அல்லாஹ் தஆலா மன்னித்து அருள் புரிவான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். ஆக அன்பான சகோதரர்களே, நம்முடைய ஆசை பலவாறாக இருக்கும். ஆனால் ஒரு முஃமின் என்று வந்துவிட்டால் நம்முடைய குறிக்கோள் முழுக்க 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 மறுமை குறித்த ஒன்றாக இருக்க வேண்டும். ஹிம்ஸ் பகுதியுடைய கவர்னராக சயீத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை உமர் ரலியல்லாஹு அவர்கள் நியமிக்கிறார்கள். ஹிம்ஸ் பகுதிக்கு கவர்னராக சயீத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை உமர் அவர்கள் நியமிக்கிறார்கள். இந்த சயீத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு யார் அப்படின்னா, ஹுபைப் பின் அதி ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சஹாபியுடைய மரணத்தை பார்த்து கலிமா சொன்ன சஹாபி தான் இந்த சயீத் இப்னு ஆமிர். ஹுபைப் பின் அதி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மரணத்தை பார்த்து இவர் கலிமா சொன்னார். அப்படிப்பட்ட ஒரு மார்க்கமா, இவ்வளவு சூப்பரான ஒரு மார்க்கமா, இவ்வளவு நல்ல குணம் சொல்லக்கூடிய ஒரு மார்க்கமா என்று ஆசையோடு கலிமா சொன்ன ஒரு சஹாபி சயீத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஹிம்ஸ் பகுதியுடைய கவர்னராக அவர்கள் நியமிக்கப்படுகின்றார்கள். ஒரு சில காலம் கழிகிறது. அவர் கவர்னராக போயிட்டு ஒரு சில வருடங்கள் கழிகிறது. அந்த ஹிம்ஸ் பகுதியிலிருந்து, அதாவது இன்று ஈராக்கில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியாகும், இன்னைக்கு ஈராக்கில் இருக்க அந்த ஊர், ஹிம்ஸ் பகுதியிலிருந்து ஒரு சில மக்கள் உமர் அவர்களை சந்திப்பதற்காக வருகின்றார். சந்திப்பதற்காக வரும்போது உமர் ரலியல்லாஹு அவர்கள் அந்த சயீத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அவர்களை பற்றி விசாரிக்கிறார். எப்படி இருக்கிறார் உங்களுடைய கவர்னரு, உங்கள்கிட்ட நல்ல முறையில் இருக்கிறாரா, சூப்பராக இருக்கிறாரா, நல்லா இருக்காரு, எப்படி, ஓகே ஓகே அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசி முடிக்கிறாங்க. கடைசியில் உமர் அவர்கள் சொல்றாங்க, சரி ஜக்காத்துடைய பணம் வந்திருக்கு, ஜக்காத்துடைய பொருளாதாரம் வந்திருக்கு, அந்த பொருளாதாரம் உங்களுடைய ஊருக்கு நான் அனுப்பணும். உங்களுடைய ஊரில் ஜக்காத்து வாங்குவதற்கு தகுதியான மக்கள் லிஸ்ட் கொடுங்க, யாரெல்லாம் இருக்கிறாங்க லிஸ்ட் கொடுங்க, ஜக்காத்து பணம் நான் கொடுத்து அனுப்புறேன் அப்படின்னு. அந்த மக்கள் வந்த மக்கள், ஹிம்ஸ் பகுதியிலிருந்து வந்த மக்கள் ஒரு லிஸ்ட் எழுதுறாங்க. அந்த லிஸ்டுடைய ஃபர்ஸ்ட் பேரே அந்த பகுதியுடைய கவர்னர், ஹிம்ஸ் பகுதியுடைய கவர்னருடைய பேரு. ஆனா இன்னைக்கு என்ன இருக்கிறாங்க, ஒரு சாதாரணமான ஒரு கவுன்சிலர் ஆகிட்டாலே போதும். கவுன்சிலர் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு வண்டி கூட இருந்திருக்காது, ஒரு பைக்கு கூட இருந்திருக்காது. ஆனா கவுன்சிலர் ஆயிட்டாங்க அப்படின்னா ஃபார்ச்சூனர் கார்ல சுத்துறாங்க, பெரிய பில்டிங் கட்டிக்கிறாங்க. ஆசை இன்று இப்படிதான் இருக்கு. ஆனால் அன்று இருந்தவர்களுடைய கவர்னருடைய ஆட்சியாளருடைய நிலையை பாருங்கள். கவர்னருடைய பெயரு ஃபர்ஸ்ட் நேம், ஜக்காத்து வாங்கக்கூடியவர்களுடைய லிஸ்ட். அவ்வளவு வறுமை, அவ்வளவு ஏழ்மை அந்த வீட்டில், அவ்வளவு ஏழ்மை. அவங்களுடைய ஆசை எல்லாமே மறுமை குறித்து தான். இன்னைக்கு நம்முடைய ஆசை முழுக்க இந்த உலகத்திலே சந்தோஷமா வாழ்ந்து, இந்த உலகத்திலே நிறைய காசு பணத்தோடு வாழ்ந்துடணும், மறுமை எப்படி பாழா போனாலும் பிரச்சனை கிடையாது, அந்த கவலையே நமக்கு கிடையாது. அப்ப அந்த லிஸ்டுடைய பேரை பார்த்துட்டு உமர் அவங்களுக்கு செம்ம ஷாக்கு. இவர் யாரு, சயீத் இப்னு ஆமிர் தான் உங்களுடைய கவர்னர் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அவரேதான் அப்படின்னு சொல்லி அந்த மக்கள் சொன்ன உடனே அந்த மக்களிடத்திலே அந்த கவர்னருக்கு ஒரு 1000 தங்க காசுகள், 1000 தீனார்கள், அன்று நபி ஸல்லல்லாஹு காலகட்டத்திலே தீனார் என்பது தங்க காசுகள், திர்ஹம் என்பது வெள்ளி காசுகளாக பயன்படுத்தப்பட்டு வந்தது. அப்போ அந்த 1000 தங்க காசுகளை கொடுத்து, இது கொண்டு போய் உங்களுடைய கவர்னர்கிட்ட கொடுங்க, நான் கொடுத்தேன்னு சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லி வந்த மக்களும் எடுத்துட்டு போறாங்க. ஹிம்ஸுக்கு போயிட்டு கவர்னர்கிட்ட கொடுக்கறாங்க. 1000 தங்க காசுகள் உங்களுக்கு உமர் அவர்கள் கொடுத்தார்கள். கையில காசு வாங்கின உடனே நாம அந்த இடத்துல இருந்திருந்தா, ஆஹா கிடைச்சதுரா, போதுரா, சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு எதையெல்லாம் விரும்புகிறோமோ இந்த உலகத்துக்கு எல்லாமே செஞ்சு முடிச்சிருவோம். அது வேணும், வீட்டுக்கு ஜாமான் வேணும், வீட்டுக்கு காய்கறி வேணும், வீட்டுக்கு மளிகை சாமான் வேணும், வண்டி வேணும், வண்டிக்கு அது வேணும், இது வேணும், டிவி வேணும், ஃப்ரிட்ஜ் வேணும், எல்லாமே பெருசா லிஸ்ட் போட்டு எந்த பொருளாதாரம் வந்துருச்சுன்னா ஃபர்ஸ்ட் வாங்கி முடிச்சிருவோம், எல்லாத்தையும் சேர்த்து முடிச்சிருவோம் நாம. ஆனால் அந்த சயீத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செஞ்சாங்க தெரியுமா? அழுறாங்க. என்னுடைய மறுமையை பாழ்படுத்துவதற்காக இந்த காசு பணம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி கவலையோடு ஒரு பயத்தோடு அழுகிறார்கள். எடுத்துட்டு மனைவிடத்தில் போறாங்க. அவங்களுடைய மனைவியை பாருங்க, அல்லாஹ் அருள் புரியட்டும், அவங்களுடைய மனைவி இவங்களை விட சூப்பர். இன்னைக்கு பெரும்பான்மையான ஆண்கள்
ஆண்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிறைய ஆண்கள் தவறான வழியிலே பொருளாதாரம் ஈட்டுவதற்கு, தவறான வழியிலே ஹராமான வழியிலே பொருளாதாரம் ஈட்டுவதற்கு செல்வதற்கு முக்கிய காரணமே வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் தான். சும்மாவே இருக்க மாட்டாங்க, நச்சரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அது வேணும், இது வேணும், இது வேணும், அந்த வீட்டில் இப்படி இருக்கு, இந்த வீட்டில் இப்படி இருக்கு, நீங்க என்ன செஞ்சீங்க, நீங்க எது செஞ்சீங்க, எதை வாங்கி கொடுத்தீங்க, எதை வாங்கிட்டு வரீங்க அப்படின்னு சொல்லி நச்சரிச்சு கொண்டே இருப்பார்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள். அதை பார்த்து பார்த்து வெறுத்து போன அந்த ஆம்பளை என்ன செய்வான் அப்படின்னா, இவங்களுக்கு இதுதான் வேணும் அப்படின்னு சொல்லி ஹராமான முறையில் ஆச்சு போய் காசு பணம் சம்பாதிச்சுட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லி கொண்டு போய் வந்து கொடுத்துருவான். அப்படிதான் போச்சு. சில இப்போ கூட இருக்குன்னு நினைக்கிறேன். நம்முடைய பகுதியில் பில்லிங் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லி பசங்க பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டோம். என்ன பிஸ்னஸ் எப்படி பண்ணுறாங்க இதுவரைக்கும் நமக்கு தெரியலை. ஆனால் யாரெல்லாம் வெறும் சைக்கிள் வச்சுட்டு ஓட்டிட்டு இருந்தாரோ, என் கண்கூடாக நான் பார்த்திருக்கிறேன். சைக்கிள் வச்சுட்டு ஓட்டிட்டு இருந்தானோ, அதுவும் ஓட்டை சைக்கிள் வச்சுட்டு ஓட்டிட்டு இருந்தானோ, இன்னைக்கு 2 கார் வச்சிருக்கிறான். வாடகை வீட்டிலே வசித்துக் கொண்டு வாடகை கொடுப்பதற்கு முடியாமல் வெறும் 1500 ரூபாய் தான் அன்னைக்கு வாடகை அவங்க கொடுக்கிறது. அதை கொடுக்க முடியாமல் இருந்தவர்கள் இன்று எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா, 4 வீட்டை கட்டி 4 வீட்டையும் வாடகை விட்டிருக்கிறாங்க. 2 வருடத்திற்கு முன்பு அவர்களுக்கு என்று சொந்தமாக இடம் இல்லை, சொந்தமாக வாகனம் இல்லை. ஆனால் இன்று 4-5 வீடுகள், பெரிய பெரிய வாகனங்கள், பெரிய பெரிய கார் வச்சிருக்கிறாங்க, பெரிய பெரிய பைக் வச்சிருக்கிறாங்க, லட்சக்கணக்கினாக பைக் வச்சிருக்கிறாங்க, சுத்துறாங்க. காசு, வெறும் காசிலே அவர்கள் மூழ்கி இருக்கிறார்கள். ஆனால் அந்த சைதின் ஆமிரது அவங்களுடைய வாழ்க்கையை புரட்டி பாருங்கள். அவங்களுடைய மனைவிடத்தில் கொண்டு போய் அந்த காசை கொடுக்குறாங்க. மனைவி சொல்றாங்க, ஏங்க அழுறீங்க, அழுறதை நிப்பாட்டுங்க, கவலைப்படாதீங்க, கொண்டு போய் சதகா பண்ணுங்க, அல்லாஹ் நமக்கு மறுமையில கொடுப்பான் அப்படின்னா. வந்த 1000 தீனார் தங்க காசுகளையும் என்ன செய்யறாங்க, கொண்டு போய் அல்லாஹுடைய பாதையிலே முழுக்க சதகா கொடுக்கிறாங்க. மறுமையிலே எனக்கு கிடைத்தால் போதும், மறுமையிலே சிறந்த முறையில் அவர்கள் இருக்க வேண்டும் என்கின்ற ஒற்றை நோக்கம்தான் அந்த சஹாபாக்களிடத்தில் இருந்தது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா உமர்தாவுடைய ஆட்சி காலகட்டத்தில் அவர்களுக்கு மதீனாவிலேயே மிகப்பெரிய ஒரு தோட்டம் அவர்களுடைய கையிலே வருகிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு, அதாவது போர்க்களத்திலே ஜெயிக்கப்பட்ட ஒரு தோட்டம் அவர்களுக்கு வருகிறது. மதீனாவில் இருக்கக்கூடியவர்களிடத்தில் இருக்கிற சொத்துலே பெரிய இடம், பெரிய நிலம், பேரிச்ச மரங்கள், அதிகமான பேரிச்ச மரங்கள் இருக்கக்கூடிய ஒரு தோட்டம் ஆயிஷாவுடைய கைக்கு வருகிறது. அதாவது ஹும்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. போரிலே கிடைக்கப்படக்கூடிய வெற்றி பொருட்கள் 5 பகுதிகளாக பிரிக்கப்படும். முதலாவது பகுதி அல்லாஹ்வுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் என்று அல்லாஹுடைய தூதரத்திலே கொடுக்கப்படும். அதை அவர்கள் விரும்பிய முறைப்படி செலவு பண்ணலாம். அவங்களுடைய லைஃப்க்கு யூஸ் பண்ணிக்கலாம், சதகா செய்யலாம், பைத்துல் மால்ல ஒப்படைச்சலாம், எது வேணா செய்யலாம். அது அவங்களுடைய விருப்பத்திற்கு உட்பட்டு. நபி ஸல்லல்லாஹு மரணத்திற்கு பிறகு அந்த முதலாவது பகுதி, போரில் கிடைக்கப்படக்கூடிய அந்த வெற்றி பொருட்களுடைய முதலாவது பகுதி அல்லாஹ்வுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் ஒதுக்கப்படும் இல்லையா, நபி ஸல்லல்லாஹு மனைவிமார்களுக்கு கொடுக்கப்பட்டு வந்தது. அப்போ எல்லா மனைவிமார்களுக்கும் பிரித்து கொடுக்கப்படும். அப்படி பிரித்து கொடுக்கப்பட்ட இடத்திலே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு தோட்டம் கிடைக்கிறது. அந்த தோட்டத்திலே பேரிச்சம்பழங்கள் அறுவடை செய்யப்பட்டு, விளைச்சலில் செய்து அறுவடை செய்யப்பட்டு விற்பனைக்கு வருகிறது. விற்பனை செய்யப்பட்ட பேரிச்சம்பழங்களுடைய எண்ணிக்கை, அந்த மதிப்பு எவ்வளவு காசுக்கு விற்கிறாங்க அப்படின்னா 1,00,000 தீனார்கள். எவ்வளவு விற்கிறாங்க? அவ்வளோ பேரிச்சம்பழம் 1,00,000 தீனார்கள், 1,00,000 தங்க காசு அளவுக்கு விற்கிறாங்க. அவ்வளவு அதிகம் அந்த காலகட்டத்தில். அவ்வளோ பெரிய தோட்டம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு சொந்தமானது. லுஹர் தொழுகை நேரத்திலே அந்த காசு வருகிறது. அசர் தொழுகை நேரத்திலே 1 காசு கூட கிடையாது. 1 தீனார் கூட ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் இல்லை. என்ன செய்யறாங்க? வந்த எல்லாவற்றையும் அல்லாஹ்வுடைய பாதையிலே சதகா கொடுக்கறாங்க. எல்லாமே காலி ஆயிடுச்சு. அவங்களுடைய வேலைக்கார பெண்மணி வந்து சொல்றாங்க, ஒரு 1/2 தீனார் எடுத்து வச்சிருந்தா நல்லா இருந்திருக்குமே. ரொட்டி இருக்கு, நோன்பு திறக்கிறதுக்கு ரொட்டி இருக்கு, சாலம் எதுவும் இல்லை, அதனால கொஞ்சம் சால்னா வைக்கிறதுக்கு, குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு 1/2 தீனார் எடுத்து வச்சிருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு சொல்லி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு சொல்லப்படுகிறது. யோசிச்சு பாருங்க, வீட்டில் என்ன இருக்கு சாப்பிடுறதுக்கு, என்ன இல்லை சாப்பிடுறதுக்கு, எந்த கவலையும் கிடையாது. எல்லாமே அல்லாஹுடைய பாதையிலே சதகா செய்து மறுமையிலே நான் நல்ல முறையில் இருக்க வேண்டும் என்கின்ற ஒற்றை ஆசைதான் அந்த சஹாபாக்களிடத்திலே. ஆனால் இன்று நாம் இருப்பதை கொண்டு சந்தோஷமாக இருக்க வேண்டும். அல்லாஹ் நமக்கு கொடுப்பதை கொண்டு திருப்தி அடைய வேண்டும்.
பேராசை ஒருபோதும் நம்மிடத்திலே வரக்கூடாது. பேராசை நம்மிடத்திலே வரும்போது ஹராமான பொருளாதாரம் ரொம்ப ஈஸியாக கையில் வரும். பேராசை நம்மிடத்திலே வரும்போது ஹராமான பொருளாதாரம் நிச்சயமாக நம்மிடத்தில் ரொம்ப சீக்கிரமா வந்துவிடும். அடுத்தவர்களுக்கு கிடைத்த செல்வங்களை பார்த்து ஒருபோதும் பேராசைப்படாதீங்க. அடுத்தவர்களுக்கு கிடைத்த செல்வங்களை பார்த்து ஐயையோ அவனுக்கு கிடைச்சிருச்சு எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லி ஒருபோதும் வெறுப்படையாதீர்கள். அல்லாஹ் எனக்கு கொடுத்திருக்கிறான், அல்ஹம்துலில்லாஹ், ரொம்ப நல்ல மனசுல பதிய வச்சுக்கிறீங்க. இந்த உலகத்தில் எவ்வளவு காசு போனோம் கம்மியா வச்சுட்டு வாழ்றோமோ, எவ்வளவு பேராசை இல்லாமல் வாழ்கிறோமோ, மறுமையிலே அவ்வளவு சீக்கிரமா சொர்க்கத்துக்கு போக முடியும். அவ்வளவு சீக்கிரமா சொர்க்கத்துக்கு போக முடியும். இந்த உலகத்திலே ரொம்ப காசு பணம் பின்னாடி அலைஞ்சோனா மறுமையிலே சிரமத்தோடு தான் நம்முடைய நிலை இருக்கும் என்பதை கவனத்திலே கொள்ளுங்கள். அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் பேராசை எதிலே இருக்க வேண்டுமோ அந்த விஷயத்திலே பேராசையோடு, மறுமை குறித்த விஷயத்திலே பேராசையோடு வாழ்ந்து மரணிப்பதற்கு அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء المرسلين نبينا محمد وعلى آله وصحبه والناس أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. அன்பான சகோதரர்களே, ஜும்மாவுடைய நாளை குறித்த ஒரே ஒரு ஹதீஸை கூறி நம்முடைய உரை முடித்துக் கொள்கிறோம். நபி சாஹிப்கள் ஒரு ஹதீஸை சொன்னார்கள், சஹீஹான ஒரு ஹதீஸு. சஹீஹுல் புகாரி மற்றும் முஸ்லிமை தவிர்த்து மற்ற எல்லா ஹதீஸ் கிரந்தங்களையும் பதிவு செய்யப்படக்கூடிய ஒரு சஹீஹான ஒரு ஹதீஸு. நபி சாஹிப்கள் சொன்னதாக நிறைய சஹாபாக்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸு. மன் கஸ்ஸல யௌமல் ஜும்அத்தி வகத்தஸல, யார் ஜும்மாவுடைய நாள் என்று முழுமையாக குளித்து, இன்னொரு ஹதீஸில் தலை உள்பட, அதாவது கடமையான குளிப்பு குளிக்கிற மாதிரி ஜுனுபு ஆயிட்டா எப்படி கடமையான குளிப்பு குளிப்போமோ அந்த மாதிரி கடமையான குளிப்பை போன்று தலை உள்பட எல்லாமே குளித்து முழுமையாக குளித்து, சும்ம பக்கர வபு தக்கர, பள்ளிவாசலுக்கு சீக்கிரமாக மஸ்ஜிதுக்கு சீக்கிரமாக வருகிறார்களோ, வயம்ஷி வலம் ஏற்க, நடந்து வரணும், வாகனத்தில் வரக்கூடாது, வண்டியில் வராமல் நடந்து வர வேண்டும். வயம்ஷி வலம் ஏற்க வதனாமினல் இமாம், இமாமை நெருங்கி ரொம்ப தூரமாக உட்காராம இமாமுக்கு பக்கத்தில் சஃபு, முதல் சஃபு, ரெண்டாவது முதல் சஃப் முடி ஃபினிஷ் ஆச்சுன்னா ரெண்டாவது சஃபு அப்படின்னு சொல்லி சஃபு இமாமுக்கு நெருங்கி, வதனாமினல் இமாம், இமாமுக்கு நெருங்கி அமர்ந்து, வயஸ்மஉ, அமைதியாக பயான் கேட்குறாங்களோ. அமைதியாக பயான் கேட்குறது அப்படின்னா வீணான எந்த ஒரு காரியத்தையும் அமைதியாக பயான் கேட்குறது அப்படின்னா உங்களுக்கு பிடிச்சாலும் சரி, உங்களுக்கு அந்த பயான் பிடிக்கலனாலும் சரி, உங்களுக்கு அந்த பயான் பிடிச்சாலும் சரி பிடிக்கலனாலும் சரி, வலம் எல்கு, எந்த ஒரு வீணான காரியத்திலும் ஈடுபடாமல் குச்சியை நோண்டுறது, அந்த இடத்துல ஏதாச்சும் செய்கிறது, பசங்க விளையாடுற பசங்களை அமைதியாக இருன்னு சொல்கிறது. பசங்கன்னா விளையாடத்தான் செய்வாங்க, நீங்கள் அந்த பசங்களை அமைதியாக இருங்கன்னு சொல்லி உங்களே சும்மா வேஸ்ட் பண்ணிக்காதீங்க. பசங்கன்னா விளையாடத்தான் செய்வாங்க, அதனால் பசங்களை பள்ளிவாசலுக்கு கூட்டிகிட்டு வராதிங்க அப்படின்னு சொல்லவே மாட்டோம். கட்டாயம் பள்ளிவாசலுக்கு மஸ்ஜிதுக்கு பசங்களை கூட்டிகிட்டு வாங்க. அவங்க அப்படி கூட்டிகிட்டு வந்தால் தான் பசங்க நாளை பள்ளிவாசலோடு மஸ்ஜிதோடு அவங்களுடைய லிங்க் இருக்கும், இல்லைன்னா மொத்தமாக அருந்து போயிடும். வலம் எல்கு, எந்த ஒரு வீணான காரியத்திலும் ஈடுபடாமல் அதன் பிறகு இமாமோடு சேர்ந்து 2 ரக்காத்துகளை யார் தொழுதுட்டு போகிறாங்களோ, கானலஹு பிகுல்லி ஹுத்வத்தின் யஹ்துஹா மின் பைத்திஹி இலல் மஸ்ஜித், இன்னொரு ஹதீஸ் மினல் மஸ்ஜித் இலல் பைத் அப்படின்னு சொல்லி இருக்கிறது. அதாவது 2 விதமாக ஹதீஸ்கள் இருக்கிறது. அவர் பள்ளி வாசலுக்கு வீட்டிலிருந்து எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு காலுக்கும் ஒவ்வொரு முறை கால் எடுத்து வைப்பதற்கும் என்று ஒரு ஹதீஸிலும், இன்னொரு ஹதீஸில் திரும்ப வீட்டுக்கு செல்லும் முறை, வண்டியில் வந்தால் இந்த நன்மை கிடைக்காது, நடந்து வரணும், அது கண்டிஷன், நடந்து வரணும். வண்டியில் வந்தால் இந்த நன்மை கிடைக்காது. வீட்டிலிருந்து பள்ளி வாசல் வரை எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு காலுக்கும் அஜ்ரு அமலிசனா, 1 வருடம் அமல் செய்த நன்மை கிடைக்கும். 1 வருடம் அமல் செய்த நன்மை. என்ன அமல் செய்த நன்மை? அஜ்ரு சியாமிஹா வ கியாமிஹா, பகல் ஃபுல்லாக நோன்பு, இரவு ஃபுல்லாக நின்று வணங்கிய தஹஜ்ஜுத் தொழுத நன்மை. இரவு ஃபுல்லாக தஹஜ்ஜுத் தொழுத நன்மை, பகல் ஃபுல்லாக நோன்பு வைத்த நன்மை. சஹீஹான ஹதீஸ். ஜும்மாவிற்கு இருக்கக்கூடிய நன்மைகளிலே மிக மிக அதிகமான ஒரு ஹதீஸ், நன்மை கிடைக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு ஹதீஸ். ஆக அன்பான சகோதரர்களே, கிடைக்கக்கூடிய இந்த அற்ப ஒரு கொஞ்ச நேரம் தான் அல்லாஹுடைய பாதையை நாம் செலவு செய்வோம். கொஞ்சம் ஒரு 1/2 மணி நேரம் முன்னாடி வந்துட்டீங்க அப்படின்னா, ஜும்மா முழுமையாக கேட்டுட்டு போனீங்க அப்படின்னா ஒவ்வொரு நாளும் இந்த நன்மை உங்களுக்கு கிடைக்கும். இப்போ உதாரணத்துக்கு உங்களுடைய வீட்டிலேருந்து மஸ்ஜித் வரைக்கும் எடுத்து வைக்கிறதுக்கு ஒரு 500 கால் எடுத்து வச்சா மஸ்ஜித் வருதுன்னு வைங்க.
500 வருஷம் நோன்பு வச்ச நன்மை, 500 வருஷம் நைட்டு ஃபுல்லாக தஹஜ்ஜத் தொழுத நன்மை. இந்த கண்டிஷனோடு இருந்தால் ஜும்மாவிற்கு விரைந்து வாருங்கள். இந்த குறுகிய நேரத்தில் மிக அதிகப்படியான ஒரு நன்மை பெற்றுக்கொள்வதற்கு முயற்சி செய்யுங்கள். அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும் வ லிஸாயிரில் முஃமினீன். இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சான் வ ஈதாஇ தில் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கரி வல் பகி யஇதுக்கும் லஅல்லக்கும் ததக்கரூன். உذ்குருல்லாஹ அஸ்தஜிப் லக்கும் லதிக்ருல்லாஹி அக்பர். அல்லாஹு யஅலமு மா தஸ்னஊன்.